சந்து பயல் மாயன் தன்னோடு உடன் பிறந்த தம்பி பரதன் சத்ருகலட்சுமணன் நம்பி விபூஷணனும் நல்லதொரு சம்புவனும் ஐவரும் பூமிதனில் அப்போது தோன்றினராம். தெய்வத்தீரு சடையும் தேவி திரௌபதியாய் ஐவருட தேவி என்று ஆயிலையும் தோன்றினாளாம். கும்பகர்ணன் என்ற கொடும்பாவி கஞ்சனுமாய் வம்பகனாய் வந்து மதுரை தனியில பிறந்தான். இப்படியே ஐவேரும் ஆனதொரு 100 வரும். அப்படியே பங்கு வகைவாதியாய் பிறந்தார். ராட்சியத்தில் உள்ள இறைதானம் உள்ளதெல்லாம் தராட்சியமாய் பாதியன தங்கள் சில நாடாண்டார். கஞ்சனவன் பிறந்து கடிய கோடியவனாய் வஞ்சகனை பெற்ற மாதா பீதாக்களையும் சிறையதிலே வைத்து தேயமதைதான் ஆண்டு இறை மிகுது வேண்டி ராட்சியத்தை ஆண்டனே. ஆனதினாலே அவர்கள் அம்புவியில் உள்ளோர்கள் ஈனதுன்பமாகி இருந்தார் பயமடைந்து தேவரையும் வானவரையும் தெய்வேந்தீரன் வரையும் மூவரையும் சற்றும் முனியாமலே பாவி தெய்வ மடவாரை திருக்கவரி விசிடவே வைப்பேன் பிடித்து வாவனவே ஆழ்விடுவான். வருணனுடன் வாயுவையும் வலுவிலங்கிலே போட்டு அருணன் முதலாய் அந்தி வரும் வரையும் வேலையவன் கொண்டு விடுவானவன் தொழிலாய் மாலை நினையான் மறையை மிக நினையான். ஆலயங்கள் கோயில் ஆளிந்த மாடங்கள் வையான் சாலயங்கள் செய்யான் தரும சிந்தனைகள் செய்யான். அந்தனர்க்கு ஈயான் அன்னதானங்களிடான் பந்தலிட்டு தண்ணீர் பக்தர் தமக்கு ஈயான். ஆவுதனை அடைத்து அதற்கிரைகள் போடாமல் கோவுகளை கொல்வான். கொடும்பாவி நெட்டூரன் கண்டவளக்குறையான் கை கூலி கெட்டடிப்பான். சண்டனை கண்டாரன்பான் தன்னை பாவித்திருப்பான். என்மை படைக்க ஏலுமோ மற்றொருவர் நம்மை படைத்தது நான் தானேன உரைப்பான். இப்படியே கஞ்சன் எதிரி இல்லை என்று சொல்லி அப்படியே சொல்லி ஆண்டான் காண்புவியில் மேலோகம் தன்னில் மிகுத்த தெய்வகன்னியரில் வானலோகமான வாய்த்த கன்னி தெய்வதியும் ரோகிணியாளென்னும்
நூதல் மாடவார் 2 பேரும் பூரோ கணியமான பொய்கை நீர்தானாடி அக்காலும் தங்கையுமாய் அவர்கள் இருமாமையிலும் மிக்கான பட்டுடுத்தி மேவி வழி வரவே மாயன் சிறுமதலை வடிவெடுத்து தானளவே ஆயனுட கோலம் அறியாமல் மங்கையர்கள் தெய்வகியும் பார்த்து செப்புவாள் தங்கையுடன் நெய் நிதிய கண்ணி நெடிய விழிரோகிணியே இந்நாளுது இதழ் கிடக்கும் ஆண்மதலை பொன்னான பூமியிலும் பெண்ணே நான் கண்டதில்லை காலில் சிவ சக்கரமும் கையில் மால் சக்கரமும் மேலில் சக்தி சக்கரமும் விழி சரசு சக்கரமும் வாயோ பகவான் வடிவு மீக போலே ஆயும்பல கல்வி ஆராய்ந்த அச்சுதர் போல் கண்கொள்ள காட்சி கைமதலை தன்னழகு விண்கொள்ள காட்சி மெல்லியரே இம்மதலை இம்மதலை தன்னை எடுத்து நாம் தாலாட்டி பொன்மதலை தன்னை போட்டு வைத்து போவோம் நாம் என்று சொல்லி மாதர் இருவேரும் சம்மதித்து வண்டு சுற்றுமெல்லி வந்தெடுத்தாரம்மானை மதலை இதனை எடுத்து மார்போடு தான் அணைத்து கூதலை மொழி அமர்த்தி கோதையிரு மாமையிலும் கையிலையது கேகி கரை கண்டர் வாதமதில் மயிலனைய மாமையிலார் வந்தனன்கானம் வந்தார் காணம் மானே வந்த மடவார்கள் மார்வெல்ல முதிலகி அந்த பரமேஸ்வரனார் அவர் அறிந்து எதுரைப்பார் கன்னியரே உங்கள் கற்பு அகன்றதென்ன மின்னித்தனங்கள் மெல்லியுடலானதென்ன பச்சை நிறமேனி பால் வீசு வீசுதென்ன அச்சமில்லா கங்கை ஆயர்ந்து உடல் வாடினதேன் ஏதனவே சொல்லுமென்று ஈஸ்வரனார்தான் கேட்க சூதகமாய் நின்ற தோகை போல் வாடி நின்றார் வாடியே மடவார்தாமும் மார்வதில் துகிலை மூடி கோடியே அயர்ந்து ஏங்கி குருவதை பாராவண்ணோ நாடியே தாழ்ந்து பெண்கள் நாணியே நின்றதன்மை தேடியே மாயன் செய்த செயலன அறிந்தாரீசர் அறிந்தார் மாயன் சேயாகி அழுதே இறங்கும் குரலதினால்
செறிந்தார் குழலார் இவர்கள் சென்று சேர்த்தே எடுத்து அணைத்ததுவும் பறித்தே இவர்கள் நாணிததும் பால்தான் தனத்தில் பாய்ந்ததுவும் அறிந்தே கண்ணி இருவரையும் அழித்தே விரவி செய்தனராம். பிறவி அதுதான் செய்யவென்று பெரியோனுரைக்க பெண்ணார்கள் அலறி அழுது முகம் வாடி அடி அரணாரடியை மிக போற்றி திரவி முதலே திரவியமே சிவமே உமது செயலை விட்டு இரவியானால் எங்களுக்கு இனிமேல் பிறவி வேண்டாமே. வேண்டாம் எனவே மெல்லியர்கள் விமல நடியை மிக போற்றி மாண்டார் எலும்பை மார்பணியும் மறையோன் பின்னோ மகிழ்ந்துரைப்பார் தூண்டா சுடரோன் திருமாலை செயலெடுத்த செய்கையினால் ஆண்டார் உனக்கு மகனாகி அதன் மேல் பதவி உங்களுக்கு. இங்கே கண்ணனுடைய தாயார் பிறப்பதை பற்றி சொல்லுகின்றார். கண்ணபிரானுடைய தாயார் துவாபரயுகம்னா கடவுள். துவாபர என்றால் கடவுள், கடவுளின் பிறப்பு அப்படின்னு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் நீடியன்னா வாழ்க்கை நீண்டது. அடுத்தது சதுரன்னா வேதங்களின்படி 4ஆக வாழணும். அடுத்தது தன்னை உணர்வதற்கு மந்திரமலையே கிடையணும். அடுத்தது இது இது உள்ளே செல்ல வேண்டும். கிரேதானால் உள்ளே செல்ல வேண்டும். அடுத்தது ஒழுக்கமாக வாழ வேண்டும். இங்கே உள்ளே சென்று ஒழுக்கமாக வாழ்ந்து இங்கே கடவுளாக வர்றது. இதுதான் கடவுளின் அவதாரம், கடவுள் அவதாரம். அதுதான் கண்ணபிரான், முழு கடவுள் உடன் அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அதாவது அங்கே கஞ்சனை பிறவி செய்கிறதுக்காக அந்த கும்பகர்ணனை பேசிட்டு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பேசணும். கஞ்சனை பிறவி செய்வதற்கு கும்பகர்ணனை கஞ்சனாக பிறவி செய்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அந்த இங்கே அந்த கஞ்சனாக பிறந்திருக்கின்றான். இங்கே அந்த விபூஷணன் தம்பி பரதன், சத்ருக்கன், லட்சுமணன், விபூஷணன், சாம்புவன் இவங்க 5 பேரும் அங்கே பஞ்சபாண்டவர்களாக பிறக்கின்றார்கள். அங்கே அந்த ராவணன் துரியோதனனாக 100 தம்பியர்களுடன் பிறக்கின்றான் அப்படின்றத போல இங்கே சொல்லிட்டு வராங்க. அப்போ கும்பகர்ணன் என்ற கொடும்பாவி கஞ்சனுமாய் வம்பகனாய் மதுரை இதனில் பிறந்தான் அப்படின்னு சொல்றாங்க. மதுராவிலையா மதுரையிலையா பார்த்துங்க, மதுராவில் பிறந்திருக்கின்றான். நம்ம அது கதையில இங்கே மதுரைன்னு எழுதியிருக்கின்றார். வஞ்சகனை பெற்ற மாதா பிதாக்களையும், அதாவது என்ன செய்தான், அவன் பிறந்து வளரும் போது அந்த சிறு வயதிலேயே, சிறுனா கொஞ்சம் அந்த வாலிப பருவம் அடையும் போது அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தாயும் தந்தையும் அங்கே சிறைப்படுத்தி கொண்டு அவனே அந்த அரட்சாட்சியை எடுத்துக்கொள்கிறான். அவ்வளோ பலமானவன் அவன், பலவீனமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னமா நிறைய தேவரையும் மூவரையும் அங்கே அவர்களுக்கு காவிரி வீசாட்டால் அந்த தேவலோகத்தில் இருக்கின்ற அந்த தெய்வ பெண்களை எல்லாம் கூட்டு கவரி வீசினான் அப்படின்னலாம் அங்கே அரிகாவலீசர் நிறைய விஷயங்களை சொல்லுகின்றார். இதெல்லாம் சும்மா அதெல்லாம் அங்கே தேவேந்திரன் யாரு, தெய்வ கன்னியர்கள் யாரு? அதாவது இங்கே அந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்பவர்கள், தெய்வங்களாக வாழுகின்ற அந்த உயர்ந்தவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு இங்கே அவனுடைய காவலாளியாக அவனுடைய பணிக்கு வேலை செய்கின்றான் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. அப்படியெல்லாம் சொல்லிட்டு வராங்கன்னு என்ன, ஆலயங்கள் கோயில் அழித்த மடங்கள் வையான், ஆலயங்கள் கோயில் அழித்த மடங்கள் வையான் அப்படின்னு சொல்றாங்க. மடங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னா, அதாவது இங்கே என்ன ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க. அதாவது சாலையங்கள் செய்யான், தர்ம சிந்தனைகள் செய்யான், மாலை நினையான், மறையை மிக நினையான், அந்தனருக்கு ஈயான், அன்னதானங்கள் இடான், பந்தலிட்டு தண்ணீர் பக்தருக்கு ஈயான், ஆவுதனை அடைத்து அதற்கிரைகள் போடாமல் கோவதனை கொள்வான் கொடும்பாவை நெட்டூரன். இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்னன்னா, அந்த பசுக்களை அடைத்து பட்டினி போடவே கூடாது, ரொம்ப தப்பானது.
பசுக்கள் மட்டும் இல்ல, எந்த ஒரு வாயில்லாத ஜீவனையும் நீங்க அடைச்சு பட்டினி போட்டா ரொம்ப ரொம்ப பெரும் பெரும் பாவம். அவங்கள திறந்து விட்டா கூட அவங்க ஏதோ ஒரு புல்ல மேய்ஞ்சு எடுத்து ஏதோ ஏதோ ஒண்ணு அப்படி பண்ணிட்டு போயிருவாங்க. அதை அடைத்து நீங்கள் பட்டினி போடுவது அவ்வளவு தவறு என்று சொல்லுகின்றான். கண்ட வளை குறைப்பான், கைக்கூலி கட்டிடுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு வரவரு, அது என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. இது சண்டனை கண்டார் என்பான், தன்னை பாவித்திருப்பான், எம்மை படைக்க இயலுமோ மற்றொருவர் என்று சொல்லுகின்றார். என்னை படைக்க இயலுமோ மற்றொருவர். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் நாம் தான் காரணம். இதை அரிகோபால சிஷ்யருக்கு இந்த விஷயம் நல்லா சரியாக புரியவில்லை. நாம் பிறப்பதும் யாரும் நம்மளை பிறப்பிப்பதும் கிடையாது, யாரும் நம்மளை கொல்வதும் கிடையாது. இந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. எல்லாருக்குமே நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். யாரையும் படைக்கவும் முடியாது, யாரையும் அழிக்கவும் முடியாது. அவர்கள் நிலையை உயர்வதற்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அவர்களாக மனது வைத்தால்தான் அவர்களுடைய நிலையை அவர்கள் மேலேற்ற முடியும். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்றால் அவர்களுடைய எண்ணத்தின்படி தான் அவர்களுடைய வாழ்க்கை அமைகின்றது. இதுதான் இன்ன உண்மை, இதுதான் சத்தியம். இங்கே இந்த வரியை இங்கே கஞ்சனுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா நம்மை படைப்பது நம்ம தான். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ நம்ம எல்லாம் கஞ்சனா இல்லையா, கம்சனா, தர்ம சிந்தனை இல்லாதவர்களா? இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு புராணங்கள் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். அதுக்கு ரொம்ப சரியாக தெளிந்து எழுதணும். தெளிந்து எழுதாத காரணத்தினால்தான் இந்த புராணங்கள் எல்லாம் என்ன, அதாவது 1700 வருடங்கள் ஆகிவிட்டது. இது 2000 ஆண்டுகள் பக்கம் ஆகிட்டு. யார்? முகமது நபிகள் முகமது நபிகள் உருவத்தை வணங்காதுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் 2000 வருஷமா இன்னும் உருவத்தை கொண்டு வரல. புத்தர் சொன்னார் உருவத்தை வணங்காதுங்கன்னார். அவருக்கு 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் உருவத்தை கொண்டு வந்தாங்க. 500 வருஷம் வரைக்கும் உருவம் இல்லாமல் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஐயா வைகுண்டருக்கு என்னாச்சு? 150 வருஷத்துலேயே உருவத்தை கொண்டு வந்துட்டாங்க. 150 வருஷம்தான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் இந்த ஐயா வைகுண்டருடைய வழி இவ்வளோ கீழாக போயிடுச்சு? நான் அற்புதமான தத்துவத்தை தந்த ஐயா வைகுண்டர் வழி ஏன் கீழாக போச்சுன்னா, இங்கே இந்த அரிகோபால சிஷ்யர் பண்ண தவறால தான் இந்த இந்த இது என்னன்னா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அங்கேயே அவர் கேட்கின்றார், அந்த ஒவ்வொருவரும் சாகும்போதும் கேட்கின்றார், நான் உன்னை கொண்டது யாருன்னு கேட்கின்றார். அவன் நான் செய்த தவறுக்காக நான் சித்திரை சாகின்றேன் என்று அவன் சொல்லவில்லை. அப்போ அப்படியே நான் சாகிறதுக்கு நான் தான் காரணம் என்னும் போது, என்னை படைப்பதற்கும் நான் தான் காரணம் அப்படின்றத இங்கே கண்டிப்பாக சொல்லணும். இல்லை, ஏன் கஞ்சனுக்கு இதை சொன்னார் அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. இது ஒரு புரியாத ஒரு புதிராகவே அகிலத்திட்டமான சில இடங்கள்ல சொல்லுறார். அதான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எந்த தாங்கள் பதிகள் எங்கே ஆன்மீகம் பேசுறாலும் நீ தியானம் செய். எண்ணங்கள் அற்ற நிலைக்கு சென்றபின் நீ அதை பற்றி பேசு. அது வரைக்கும் நீ பேசாத. ஏன்னா அது வரைக்கும் நீ என்ன பேசினாலுமே அதில் தவறு கண்டிப்பாக நடந்துவிடும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இங்கே இங்கே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அங்கே அந்த தசரதரும் அந்த தினகரன், அதாவது அந்த ஜனகரும் அந்த தசரதரும் அங்கே அந்த ராமபிரான் என்ற கடவுளை பெற்றெடுப்பதற்காக எவ்வளவு ஆண்டுகள் தவம் இருந்தார்கள். அவர்கள் ரொம்ப என்னென்னமோ சொல்லிட்டு வரார். இங்கே இந்த கண்ணனை பிரவேசிப்பதற்காக, அந்த கண்ணனை பெற்றெடுப்பதற்காக அந்த அன்னை 2 பேரும் ரொம்ப அவங்களுக்கு அந்த தரத்தில் பால் ஒரு அந்த குழந்தைக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த நீங்க கன்னியே இல்லைன்றாரா சிவபெருமான்? ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் கன்னித்தன்மை இழந்து விடுவீர்களா? நான் பெண்களிடம் கேட்கிறேன், எனக்கு தெரியாது, நிஜமாவே நான் கேட்கிறேன், உண்மையா இல்லையான்னு நீங்க யோசனை பண்ணுங்க. நீங்கள் ஒரு குழந்தை அழுகின்றது, அந்த குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய கன்னித்தன்மை போய்விடுமா? உங்களுடைய கற்பு அகன்று விடுமா? இதெல்லாம் புராணங்களில் பெண்களை பற்றி ரொம்ப நிறைய விஷயங்கள் தப்பா சொல்லிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆண்கள் எழுதின புராணங்கள், அதான் பிரச்சனை. இதே ஒரு பெண் எழுதியிருந்தால் இப்படி எழுதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும், முக்கியமான விஷயங்கள். இதுக்கு தான் நம்ம பக்குவம் வேணும் அப்படின்னு சொல்றது. சில விஷயங்கள் நாம் தெரிந்து சொல்ல வேண்டும். அப்புறம் அவங்க அழுதாங்க, அதனால இங்கே சிவபெருமான் அவர்களை இந்த உலகத்தில் நீங்கள் செல்லுங்கள், கண்ணனையே நீங்கள் தூண்டா சுடரோன் திருமாலை சேயென்றெடுக்க செய்கையினால் ஆண்டார் உனக்கு மகவாகி அதன் மேல் பிறவி உங்களுக்கு அப்படின்னு. அதாவது தூண்டா சுடரும், ஒரு தீபம் எரியுதுன்னா நீங்கள் அதை அந்த தீபம் அந்த கொஞ்ச நேரம் எரிஞ்சுக்க முடிச்சுக்கொடணும். நீங்கள் அந்த தீபத்தை நல்லா எரியணும்னா தூண்டணும். இல்லைன்னா என்னாகும், அது அந்த எண்ணெய்க்குள்ளால போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை அமைந்திரும். அப்போ தூண்டணும். இங்கே தூண்டாமல் இருப்பவன் திருமால் அப்படின்னு சொல்கிறாங்க. தூண்டாமல் இருப்பனா அவன் நமக்குள்ளாலே ஐம்புலன்களில் நல்ல உள்ளத்தில் தூக்கி கொண்டிருக்கிறான் நம்ம நினைக்கிறோம்.
அவன் தூங்கிக் கொண்டு நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் நம்ம தூண்டி தூண்டி எழுப்ப வேண்டியதில்லை. நாம் தர்மத்தில் வாழ்ந்தால், நாம் சரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவனே எழுந்து நமக்கு உதவி செய்வான். இதுதான் தூண்டா சுடரும் திருமால். ரொம்ப முக்கியம். சேயன் எடுத்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வரார். இங்கே அந்த தெய்வகியும் அந்த ரோகிணியும் பிறக்கின்றார்கள் அப்படின்றத சொல்லிட்டு வரார். மெல்லியரே உங்கள் மெய்வரம்பு தப்பினதால் செல்ல எதுவாச்சு சீமையிலே அம்மானை என்றே அரணார் இருகன்னியோடுரைக்க அன்றே மடவார் ஆதிதனை நோக்கி ஆதியே நாதி ஆனந்தமை பொருளே சோதியே அராதி சொரூப தீருவிளக்கே அல்லாய் பகலாய் ஆரிருளாய் நின்றோனே வல்லாய் பூவியை வார்த்தையொன்றாய் படைத்த ஆதி பொருளே அநாதி தீருவுளமே சோதி பொருளே சொல்லொன்னா ஓவியமே எட்டா பொருளே எளியோர்க்கு எளியோனே முட்டாத செல்வ முதலே மூழுமணியே கண்ணுள் மணியே கருத்து கருத்து உன் ஓவியமே பெண்ணுமானுமாகி பிறப்பில்லா நின்றோனே இறப்பு பிறப்பில்லாத எளியோருக்கு எளியோனே பிறப்பிறப்பு இல்லாத பேச முடியாதவனே கருவி 96 காவலைந்து பேருடனே உருவு பிடித்து உயிர் பிறவி செய்தோனே மூவரும் உந்தன் முடிகாண மாட்டாமல் தேவரும் தேடி திருந்தலைய வைத்தோனே மௌவும் அவ்வாகி வருந்தியவும் ஒவ்வாகி செவ்வும் ஒவ்வாய் நின்ற சிவனே சீவமணியே மாயனெடுத்த மகவான கோலமதை நேயாமறியாமல் நெறிதவறி போனதினால் பின்னே நீர் எங்களையும் பிறவி செய்ய வேண்டாம்கான் எந்நேரமும் கையிலை எப்போமியானதிலே தெய்வ பசு போலே தேவரீர் எங்களையும் மெய்யறிவு கோடி மிக படையும் மேலோனே அல்லாதே போனால் அடியார்கள் எங்களையும் இல்லாதே செய்யும் இனி விரவி வேண்டாம்கான் அம்மை உமையாய் அருகே மிக இருந்து உம்மையும் போற்றி ஊழி எங்கள் செய்து பூவுலகில் நாங்கள் பெண்ணாக பிறந்ததுண்டால் பாவிகளுக்கு வேலை பண்ணி மூடியாதே பூ முடித்து பூவு முடித்து பூமேட
யாவையும் பெருக்கி நாவுலகு மெய்க்க நல்ல கவிதான் பாடி தம்புர வீணை சப்த குழலுடனே இன்புருகராகும் இசைந்த முறை நான் நிகழ்த்தி நாரசன்மம் வாழும் அசுர குலங்களிலே அரசே நீர் எங்களையும் ஆளுந்த படாதேயும் இப்படியே கண்ணீ இறங்கி அழுதிடவே அப்படியே கண்ணீ அவர்களுக்கு ஆதியுமே சொல்லுவார் வேத சுடரோ நதிசயத்து நல்லது காண்பெண்ணே நம்மை ரெண்டும் சொல்லாதே மாயந்துவரா வையகத்தில் போய் பிறக்க உபாயமாய் உங்களையும் முறைதாய்தானாக்க நாம் என்ன செய்வோம் நௌவிமால் செய்ததற்கு ஓமென்ன ஈசர் பிறவி செய்தார் அம்மானை. இங்கே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா எல்லாருமே நம்ம கண்டிப்பாவே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் பிறப்பதுங்கிறது வந்து ஒரு பெரிய நரகம். இந்த உலகம்தான் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு நேரத்துக்கு நேரம் நொடிக்கு நொடி ஒரு இதுக்கு செயலுக்கு திரும்பி இப்படி திரும்புறதுகளால ஒரு பிரச்சனைகளாலேயே இந்த வாழ்க்கை அமைகின்றது. இங்கே வந்து என்ன செய்கின்றது, இந்த மக்களுக்கு எல்லாம் தொண்டு வேலை செய்ய வேண்டியதே இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வேலைகளெல்லாம் செய்யணுமா, நாங்கள் இங்கே இருந்து இந்த மேலுலகத்திலேயே இந்த உடல் இல்லாமலேயே நாங்கள் இருந்து விடலாமே அப்படின்னு சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை சிவபெருமான் சொல்லுகின்றார், இது வந்து விதி, ஒன்றும் செய்ய முடியாது. மாயன் பிறக்க உங்களை அவர் அந்த மகவாக பிறக்க அந்த அந்த எண்ணம் கொண்டு விட்டார். நீங்கள் மேலாக வேண்டும். அப்படியே இருந்துடலாமா, அங்கே சிவபெருமானுக்கு தொண்டு செய்திருந்துடலாமா, நாமே சிவபெருமானாக ஆக வேண்டாமா? இல்லையா? உண்மையா இல்லையா? அது வந்து நிறைய சொல்றாங்க. அது வந்து ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அப்படியெல்லாம் அந்த வர்ணனைகளை எல்லாம் இங்கே அந்த கன்னியர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படின்னு அரிகாவலசர் சொல்லுகின்றார். அப்போ வந்து இவ்வளவு விஷயங்களை அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஐயாவை நாங்கள் இந்த உலகத்தில் சென்று பிறக்க வைக்க நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் எவ்வளோ அழகாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இருந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இந்த உலகத்தில் நீங்கள் பிறப்பெடுக்க செல்லுகின்றீர்களே என்று வருந்துகின்றார்கள். இது நம்ம எல்லாருக்குமே வந்து சொர்க்கம் அப்படின்றதே வந்து என்னதுன்னா அந்த பிரவாத பேரின்பம் தான். நரகம் அப்படின்னா அந்த உலகத்தில் வாழ்வது தான். இவர்கள் வந்து அந்த தேவலோகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத வந்து இவர்கள் வந்து அந்த தாய்மடி எடுக்காமல் சில காலங்கள் அந்த தெய்வ நிலை சென்ற பெண்கள் அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த சிவபெருமானாகிய அந்த உயிர், அவர்களுடைய உயிர் தான் பேசுகின்றார்கள், வேற யாருமே பேசல. நீங்கள் தான் வந்து நம்மளுடைய உயிர் தான் அங்கே சொல்லுகின்ற அந்த தேவகிக்கும் அந்த ரோகிணியுடையும் அந்த ஈஸ்வரன் தான். அந்த தேவகியிடம் இருக்கின்ற அந்த உயிராகிய சிவபெருமானும் இந்த ரோகிணியிடம் இருக்கின்ற உயிராகிய சிவபெருமானும் தான் சொல்லுகின்றார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று. இது வந்து அந்த பிறவி அமைகின்றது. பிறவின்னா எல்லாருமே அதை வந்து எண்ணமற்ற நிலையை நாம் சென்று சிவபெருமானாக நாமே ஆகி பிரவாத நிலை செல்வது வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் செத்து பிறந்து கொண்டே தான் இருக்கணும். அதுதான் எல்லாரும் சொல்லாங்க, வாடாத மாலையை பெற்று விடுங்கள், வாடாத மாலையை பெற்று விடுங்கள் என்று வருந்தி அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஞானிகள். மக்களே, இந்த உலகம் வந்து ரொம்ப கொடுமையானது. பாருங்க, கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு எத்தனை சண்டை போடுறாங்க இல்லையா? உண்மையா இல்லையா? கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை மனுஷனுக்கு. எத்தனை சண்டைகள், எத்தனை பிரச்சனைகள், யோசனை பண்ணி பாருங்க. இந்த இதுதான் வந்து நரகம். எப்பொழுது நான் ஐயோ என்ன ஆகும், பதட்டம், பயம் இல்லையா? பயம், பதட்டம், போட்டி, பொறாமை, வஞ்சகம் எல்லாம் இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கின்றது இல்லையா? இதுலேருந்து நாங்கள் அந்த உலகத்துக்கு சென்று இதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட வேண்டுமா ஐயா என்று கேட்கின்றார். அவர் சொல்லுகின்றார், விதி ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் வந்து என்ன பிறந்தே தான் ஆக வேண்டும் என்று அங்கே பிரவி செய்து விட்டார். நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது
அந்த கண்ணனை பெற்றெடுக்கின்ற அந்த தேவதைகள் அங்கே பிறக்கின்றார்கள். பார்ப்போம்.